a new amending act is being brought, which is worthless, useless on the paper on which it is written. It makes absolutely no change to the PTA as we know it. Now you are forced to amend the PTA, but amending PTA alone won't do. You have to totally get rid of it. வணக்கம். இலங்கையை பொறுத்தவரையில் இப்போது அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம், இலங்கையை பற்றி ஆர்வம் உள்ளவர்கள், இலங்கை அரசியலில் ஈடுபடுவோர், இலங்கை அரசியலை பற்றி அவதானிப்போர் அத்தனை பேரும் கவனிக்கின்ற ஒரு விடயம் PTA என்று சுருக்கமாக 3 சொற்களில் சொல்லப்பட்டாலும் 4 தசாப்த காலம் இலங்கையை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கும் ஒரு விடயம், பயங்கரவாத தடுப்புச் சட்டம், பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் சம்பந்தமான அமெண்ட்மெண்டை நான் வாசித்து பார்த்தேன். அதில் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் நாங்கள் காணவில்லை. ஒரே ஒரு விஷயத்திலே தான், அதாவது ஒருவரை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே 3 மாதங்கள் வைத்திருக்கலாம். அதே போல் 3 18 மாதங்கள் மொத்தம் அவர்களை தடுத்து வைப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்ததை அந்த 18 மாதங்கள் 12 மாதங்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இது மாத்திரம்தான் இங்கே நான் காணுகின்ற ஒரு பெரிய மாற்றமாக இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு செக்ஷன் 7க்கு கீழே ரிமாண்ட் பண்ணினார்களாக இருந்தால் ட்ரையல் முடியும் வரை அவர்களை சிறையிலே வைக்க முடியும். எந்த நீதிமன்றத்துக்கும் அதுவரை பெயில் கொடுப்பதற்கான உரிமை கிடையாது. பயங்கரவாத தடுப்புச் சட்டம், பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். இந்த சட்டம் 4 தசாப்த காலமாக இலங்கை ஆண்டு வருகின்ற அத்தனை அரசாங்கங்களுக்கும் மிகப்பெரிய எதிர்ச்சாதிகாரத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சட்டத்துக்கு எதிராக இன்றைய நாளில் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் என்ற ஒரு அழைப்பின் பேரில் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றுமுழுதாக நீக்குமாறு கோரி ஒரு கையெழுத்து வேட்டை ஒன்று இன்று முற்பகல் 11 மணிக்கு கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இதை ஏற்பாடு செய்திருப்போர் எங்களுக்கு அனுப்பியிருக்கும் தகவலின் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்கான கோரிக்கை 79ஆம் ஆண்டு 6 மாதங்களுக்கு ஒரு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டமாக கொண்டு வரப்பட்ட, ஆனால் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்தும் அமலில் உள்ள கொடூரமான பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை PTA ரத்து செய்ய கோரி நாடளாவிய ரீதியில் கையொப்பமிடும் பிரச்சார நடவடிக்கை ஒன்றை நாம் ஆரம்பித்துள்ளோம். அன்றைய அரசாங்கத்துக்கு எதிரான அதிருப்தியை நசுக்குவதற்கு இது பயன்படுத்தப்பட்டதை இந்த காலகட்டத்தில் நாங்கள் கண்டோம். இது கடந்த காலங்களில் தொடர்ந்து செய்யப்பட்டது போல இன்றும் தொடர்கிறது என்று இந்த அழைப்பு தொடர்கிறது. இந்த சட்டம் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக சர்வதேச மனித உரிமைகள் தரநிலைகள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்க புதிய சட்டம் இயற்றப்படும் என்று அரசாங்கம் கடந்த காலங்களில் பல உறுதிமொழிகளை வழங்கியது. எவ்வாறாயினும் அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட திருத்த சட்ட மூலமானது அத்தகைய உத்தரவாதங்களுக்கு ஏற்றதாக இல்லாதிருப்பதோடு பயங்கரவாத தடை சட்டத்தில் உள்ள எந்த ஒரு கடுமையான விதிகளையும் நிவர்த்தி செய்ய தவறியுள்ளது. இந்த விடயங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் அண்மையில் சிறுபான்மை கட்சிகளைச் சேர்ந்த பலரும் உரையாற்றி தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த திருத்த சட்ட மூலத்தில் எதுவுமே கிடையாது என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே 3 மாதங்கள் வைத்திருக்கலாம். அதே போல 3 18 மாதங்கள் மொத்தம் அவர்களை தடுத்து வைப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்ததை அந்த 18 மாதங்கள் 12 மாதங்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இது மாத்திரம்தான் இங்கே நான் காணுகின்ற ஒரு பெரிய மாற்றமாக இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு செக்ஷன் 7க்கு கீழே ரிமாண்ட் பண்ணினார்களாக இருந்தால் ட்ரையல் முடியும் வரை அவர்களை சிறையிலே வைக்க முடியும். எந்த நீதிமன்றத்துக்கும் அதுவரை பெயில் கொடுப்பதற்கான உரிமை கிடையாது. அவ்வாறு தான் அதே பாணியிலே தான் இந்த அமெண்ட்மெண்டிலும் இருக்கின்றது. எனவே 18-20 வருஷங்களாக பல தமிழ் இளைஞர்களாக இருந்தவர்கள் தற்பொழுது வயோதிபர்களாக 18-20 வருஷங்களாக இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டவர்கள் வழக்கு தொடராமல், அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் அல்லது ட்ரையல் முடியாமல் இன்னும் சிறையிலே வாடிக்கொண்டிருப்பதை நான் கண்ணால் சிறையிலே கொஞ்ச காலம் இருந்த பொழுது காணக்கூடியதாக இருந்தது. 12,000 ஆயுதமேந்தி போராடிய போராளிகள் மன்னிப்பு அடிப்படையிலே அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட பிறகும், யுத்தம் முடிந்த பிறகு வாட்ஸ்அப்பிலே, ஃபேஸ்புக்கிலே, சோசியல் மீடியாக்களிலே சில விடயங்களை பகிர்ந்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரிலே பல தமிழ் இளைஞர்களை நான் கண்டேன். அவர்கள் இன்னும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கிலே கைது செய்யப்பட்டு பல மாதங்களாக அல்லது ஓரிரு வருடங்களாக சிறையிலே வாடுவதை நான் கண்டேன். எனவே அவ்வாறானவர்களுக்கு இதிலே எந்தவித நிவாரணத்தையும் நாங்கள் காணவில்லை. அதே போலதான்
இந்த நாட்டிலே ஒரு நாசகார சக்தி அது யார் செய்தார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இங்காலே இருக்கின்ற தரப்பு அந்த தரப்பையும், அங்காலே இருக்கின்ற தரப்பு இந்த தரப்பையும் சொல்லுகிறார்கள். ஆனால் முழு முஸ்லிம் சமூகமும் இந்த குண்டுவெடிப்பை செய்த அந்த சஹரான் என்ற நயவஞ்சகனுடைய தலைமையிலே நடந்த அந்த குண்டுவெடிப்பினால் முழு முஸ்லிம் சமூகமும் தலைகுனிந்து பொருளாதார மத இன்னொரு பல கலாச்சார பல விஷயங்களுக்கு இன்று நாங்கள் பல வகையான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பாராளுமன்றத்திலே 20 வருஷங்களுக்கு மேலாக பிரதிநிதித்துவப்படுத்திய என்னை கூட எந்த காரணமும் இல்லாமல் பல மாதங்கள் சிறையிலே அடைப்பதற்கு அந்த குண்டு தாக்குதலை காரணமாக வைத்து செய்தார்கள். எனவே காரணம் தேவையில்லை. இந்த PTA இந்த சட்டத்துக்கு யாரையுமே கைது செய்து பல வருடங்கள் பல மாதங்கள் 18 மாதங்கள் என்று பாதுகாப்பு அமைச்சர் நினைத்தால் கையொப்பத்தை விட்டு சந்தேகம் என்று சிறையிலே வைக்கக்கூடிய முறையிலான இந்த சட்டம் தொடர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது மிக வேதனையாக இருக்கிறது. இந்த நாடு தழுவிய பிரச்சாரம் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதாக அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்துவதாகவும், கொழும்பில் இந்த கையெழுத்து பிரசாரம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கப்பட்டு நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்று குறிப்பிடப்படுகிறது. இதை ஏற்பாடு செய்த ஒருங்கிணைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தன்னுடைய பெயரையும் கையொப்பத்தையும் இங்கே அனுப்பியிருக்கிறார். The Easter bomb attack happened and the mood of the country changed, and Sinhala national extremists used that to prevail upon the government to continue with the PTA. Today a new amending act is being brought, which is worthless, useless on the paper on which it is written. It makes absolutely no change to the PTA as we know it. It merely makes detention period 12 months instead of 18 months, but we know of no one who's been released because they have been in detention for 18 months. Before that, the person is produced before a magistrate and indefinite detention or indefinite remand is ordered, and we only know people who have been in prison without being released on bail for over 18 years. There is no change that will come about as a result of this. The definition of terrorism is not changed. It's very wide and vague. Anything and everything can be brought under that. இந்த பயங்கரவாத தடை சட்டம் மூலம் இதில் சொன்னது போல ஒரு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டமாக 1979 ஆண்டு ஜூலை மாதம் கொண்டு வரப்பட்டது. இதன் சுவாரஸ்யமான ஆரம்ப வரலாற்றை அண்மையில் காலைக்கதிரில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு வித்யாதரன் அவர்களும், அதன் பின்னர் அதை கொண்டு வந்த நீதியமைச்சர் KW தேவநாயகம் அவர்களை பற்றி, அந்த கால நீதியமைச்சராக இருந்தவர், அவரை பற்றி சிரேஷ்ட ஊடகவியலாளர் இப்பொழுது நியூசிலாந்தில் வசிக்கின்ற அன்புக்குரிய திரு S.M. வரதராஜன் அண்ணன் அவர்களும் சில விடயங்களை பகிர்ந்திருந்தார்கள். அவற்றையும் இங்கே குறிப்பிடுவது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஆரம்பத்தை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விடயங்களை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று நம்புகிறேன். 1977 ஆண்டு வரலாறு காணாத மிகப்பெரிய வெற்றியை JR ஜெயவர்தன தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட போது தமிழர் விடுதலை கூட்டணி தமிழர் பகுதிகளில் பெரும்பாலான ஆசனங்களை கைப்பற்றியது. ஒரே ஒரு இடத்தை மட்டும் இழந்தது. அது கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டம் கல்குடா தேர்தல் தொகுதி. அதிலே போட்டியிட்ட தமிழர் விடுதலை கூட்டணியின் வேட்பாளர் சம்பந்தமூர்த்தி அவர்களை 500 வாக்குகளால் வெற்றி கொண்டிருந்தார். பின்னர் நீதியமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட கிழக்கின் காந்தி என்று அழைக்கப்பட்ட மனதளவில் மிகப்பெரிய ஒரு நல்லவர், அமைதியான சுபாவம் கொண்ட KW தேவநாயகம் அவர்கள். அவர் அந்த தொகுதியை வென்று கொடுத்த காரணத்தால் தான் பரிசாக நீதியமைச்சர் பதவியை ஜனாதிபதியாக இருந்த JR ஜெயவர்தன வழங்கியதாக சொல்லப்படுகிறது. கிழக்கின் காந்தி KW தேவநாயகம் அவர்கள் தன்னுடைய சொந்த நிலத்தை அப்படியே கிழக்கு பல்கலைக்கழகத்துக்காக அள்ளி கொடுத்த ஒருவர். ஆனால் இவர் தான் இந்த சட்டமூலத்தை கொண்டு வருகிறார். எப்படி என்று சொன்னால், அந்த காலத்தில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழர் இளைஞர்களின் எழுச்சி இடம்பெறுகிறது. அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள், மிக முக்கியமாக போலீசார் மற்றும் புலனாய்வாளர்களுக்கு எதிரான குறைகள் இடம்பெற்று வருகின்றன. அதை தடுத்து நிறுத்துவதற்காக ஆரம்பத்திலே அந்த பயங்கரவாத இயக்கங்கள் என்று கருதப்படுகின்ற இளைஞர் இயக்கங்கள் தடை செய்யப்படுவதற்கான சட்டமூலம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அது பலன் நெறி போனது. இடைநடுவே பலாலி விமான நிலையத்தில் குண்டுவெடிப்பு, இன்னும் பல்வேறு தாக்குதல் சம்பவங்கள். தமிழர் விடுதலை புலிகள் அமைப்பு இதற்கு உரிமை கூறி தங்களை வெளிப்படுத்துகிறது. 1978 ஆண்டு ஏப்ரல் 25 தங்கள் உரிமையை கூறி அவர்கள் முதல் கடிதத்தை எழுதுகின்றார்கள். அதைத் தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் தமிழர் விடுதலை புலிகளையும் அதனை ஒத்த அத்தனை ஆயுத குழுக்களையும் தடை செய்கின்ற ஒரு சட்டமூலம் ஒன்றை கொண்டு வந்தது 1978 மே மாதம். ஆனால் அதனால் பலனின்றி போகத்தான் 79 ஆண்டு இந்த கெடுபிடியான சட்டமான தற்காலிக ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழே பயங்கரவாத தடை சட்டம் 6 மாதங்களுக்கு அமலில் இருக்கும் என்று 79 ஆண்டு ஜூலை மாதம் இது கொண்டு வரப்பட்டது.
நீதி அமைச்சராக இருந்த தேவநாயகம் அவர்கள் இதை கொண்டு வந்த போது அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அப்பாப்பள்ளி அமிர்தலிங்கம் அவர்களும் இதை ஏற்றுக்கொண்டு ஆமோதித்ததாக வரலாறுகள் சொல்கின்றன. அவர்கள் யோசித்திருப்பார்கள், இந்த இளைஞர்கள் கொஞ்சம் பயங்கரவாத தன்மையாக சென்று கொண்டிருக்கின்றார்கள், எனவே அதை தடுப்பதற்காக தற்காலிகமாக இந்த சட்டம் வருகிறது, 6 மாதங்கள், அல்லாவிட்டால் ஜே.ஆர். ஜெயவர்தன தனிப்பட்ட ரீதியில் வாக்குறுதி கொடுத்தது போல 1 வருடம் இல்லாவிட்டால் 2 வருடங்களும் இது நீக்கப்பட்டுவிடும் என்று. ஆனால் 4 தசாப்த காலமாக வந்து போன அத்தனை அரசாங்கங்களும் தங்களுடைய எதிரிகள், அரசியல் எதிரிகள், விமர்சகர்கள், ஊடகவியலாளர்கள், அதுபோல மக்கள் ஆர்வலர்கள், மக்களுக்கான செயற்பாட்டாளர்கள் அத்தனை பேரையும் கட்டுப்படுத்துவதற்கு எல்லையில்லாத அதிகாரங்களை கொண்ட எதேச்ச அதிகாரத்தை இது வழங்கி இருக்கிறது என்பது மறக்க முடியாது. இப்போது இதை நீக்குவதற்காக மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் மற்றும் இந்த கால நாகரிகத்துக்குட்பட்ட விடயங்களை கொண்டு வருமாறு ஐரோப்பிய யூனியன் மற்றும் சர்வதேசம் ஆகியன கொடுத்த அழுத்த நியதிகளின் அடிப்படையில் இதிலே மாற்றங்கள் கொண்டு வருவதாக, இதில் உள்ள சில விடயங்களை நீக்கி மாற்றுவதாக வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அண்மையில் கொண்டு வந்த இந்த மாற்றங்கள் திருப்திகரமாக இல்லை என்பதை சில நாடாளுமன்ற உரைகள் காட்டுகின்றன. A new amending act is being brought which is worthless, useless on the paper on which it is written. It makes absolutely no change to the PTA as we know it. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் சம்பந்தமான அமெண்ட்மெண்ட்டை நான் வாசித்து பார்த்தேன். அதில் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் நாங்கள் காணவில்லை. ஒரே ஒரு விஷயத்திலே தான், அதாவது ஒருவரை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே 3 மாதங்கள் வைத்திருக்கலாம், அதே போல் 3 18 மாதங்கள் மொத்தம் அவர்களை தடுத்து வைப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்ததை அந்த 18 மாதங்கள் 12 மாதங்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இது மாத்திரம்தான் இங்கே நான் காணுகின்ற ஒரு பெரிய மாற்றமாக இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு செக்ஷன் 7க்கு கீழே ரிமாண்ட் பண்ணினார்களாக இருந்தால் ட்ரையல் முடியும் வரை அவர்களை சிறையிலே வைக்க முடியும். எந்த நீதிமன்றத்துக்கும் அதுவரை பெயில் கொடுப்பதற்கான உரிமை கிடையாது. பயங்கரவாத தடை சட்டத்தின் முக்கிய திருத்தங்களில் தடுப்பு காவல் உத்தரவு, கட்டுப்பாட்டு உத்தரவு, நீதித்துறை மீளாய்வு உத்தரவுகளை வெளிப்படையாக அங்கீகரித்தல் தொடர்பான பிரிவுகளில் திருத்தங்களை மேற்கொள்ளுதல், நீண்டகால தடுப்பு காவலில் வைக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதான வழக்குகளை விரைவாக தீர்த்தல், சுதந்திரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் பிரிவுகளை ரத்து செய்தல், நீதிவான்கள் மற்றும் நீதித்துறை மருத்துவ அதிகாரிகளை அணுகுவதற்கான விதிகளை வெளிப்படுத்துதல் மற்றும் அறிமுகப்படுத்துதல், தடுப்பு காவலில் உள்ள காலத்தில் துஷ்பிரயோகம் மற்றும் சித்திரவதைகளை தடுத்தல், குடும்பத்துடன் தொடர்பு கொள்வதற்கான உரிமை, நீண்டகால கைதிகளுக்கு பிணை வழங்குதல் மற்றும் வழக்குகளை நாளாந்த விசாரணை செய்தல் போன்ற பிரிவுகளிலான திருத்தங்கள் உள்ளடங்கும். இந்த நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் வழக்கு விசாரணைகள் இல்லாமல் ஆண்டு காலமாக 18-20 ஆண்டு காலமாக இந்த கால இளைஞர்கள் தடுத்து வைக்கப்படுவார்கள் என்று அன்றே யோசித்திருந்தால் சில வேளைகளில் நீதி அமைச்சராக இருந்த K.W. தேவநாயகம் அவர்கள் இதை சபையில் கொண்டு வந்திருக்கவே மாட்டார். Now this government's record of abusing the Prevention of Terrorism Act to take revenge from their political opponents and innocent people has resulted in matters being referred to in resolutions before the Human Rights Council and resolutions being passed even in the European Parliament, resolutions being moved in the US Senate, then several members commenting on the human rights situation in this country and the way in which the Prevention of Terrorism Act is being abused in many parts of the Commonwealth countries, including United Kingdom, Australia, New Zealand, many countries, parliaments, these matters do come up about matters regarding the abuse of the Prevention of Terrorism Act. This morning, in fact, when the amendment to the Prevention of Terrorism Act was being presented, when the Secretary General read out, I asked from the Honourable Foreign Minister regarding the issue that have been raised by the European Union in the Joint Commission discussion. There is a joint communique that have been issued. Now here, the paper says today, the EU noted that important elements had not been included in the PTA amendment bill that has been gazetted. Sri Lanka took note of the views expressed by the EU to take further steps to make the PTA fully compliant with international norms. I asked the Honourable Minister, are you going to move amendments? But he tried to avoid the issue, saying that we'll take it up when the bill is taken up for debate. சும்மா கண் துடைப்பாக சில விஷயங்களை மட்டும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதில் பெரிய அளவு மாற்றங்கள் இல்லை. எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்பதை தாண்டி இது முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியே இன்றைய போராட்டம் ஆரம்பிக்கிறது. இந்த போராட்டமானது கடந்த வருடம் இதே காலகட்டத்தில் இடம்பெற்ற பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையிலான பேரெழுச்சியின் போதும் வலியுறுத்தப்பட்டு வந்த விடயங்களை தாங்கள் வலியுறுத்த இருப்பதாகவும் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார்.
இப்போது உரையாற்றிய சிறுபான்மை கட்சிகளின் தலைவர்களும் இதே விடயங்களை வலியுறுத்த வேண்டும். காரணம், அதில் ஒருவர் ரிஷாத் பதியுதீன் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தண்டனை அனுபவித்தவர். இன்னும் ஏராளமான இளைஞர்கள் வழக்கு விசாரணைகள் இல்லாமல் அவர்கள் மீது சரியான குற்றங்கள் நிரூபிக்கப்படாமலே நீண்ட காலம் சிறையில் வாடுகின்றார்கள். எதிர்காலத்திலே சந்தேகத்தின் பேரில் மட்டும் உள்ளே செல்கின்ற பல பேரும் அப்பாவிகளாக இருக்கக்கூடும். அவர்களது தண்டனை காலம் இவ்வாறு அநியாயமாக நீட்டிக்கப்படக்கூடும். எனவேதான் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காக அனைவரும் ஒன்றுபட்டு சேர வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. உலகத்திலே நாகரிக வசப்பட்ட மனித சமூகம் எழுந்து வருகின்ற நேரத்தில் அந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட மிலேச்சத்தரமான காட்டுமிராண்டி சட்டங்கள் பல நீக்கப்பட்டு வருகின்ற இந்த காலகட்டத்தில் பயங்கரவாத தடை சட்டமானது நிச்சயமாக நீக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டியது அவசியம் என்று சொல்லி சிறுபான்மை கட்சி தலைவர்களும் மக்கள் ஆர்வலர்களும் நீதிமான்களும் சட்டத்தை நன்கு அறிந்து கற்ற வல்லுநர்களும் குறிப்பிடுகின்றனர். மக்களும் இதற்கு சரியான ஆதரவை வழங்குவார்கள் என்று சொல்லி நம்பப்படுகிறது. பார்க்கலாம், இந்த போராட்டம் அறப்போராட்டமானது வெற்றி அளிக்குமா? அரசாங்கம் இந்த அழுத்தங்களுக்கும் சர்வதேச ரீதியாக வரப்போகின்ற இந்த கையெழுத்து வேட்டையின் பின்னரான அழுத்தங்களுக்கும் அடிபணியுமா? சரியான திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளுமா என்று நாங்கள் காலம் வரும்போது தெரிந்து கொள்ளலாம்.